இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஒரு தொகுப்பு நூல். எண்ணமும் எழுத்தும் என்கிற இந்த புத்தகம். இதை ஏன் தொகுப்பு நூல் என்று சொல்லுகிறேன் என்றால், வாசிப்பு இயக்கத்தைச் சேர்ந்த 50 மாணவர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பாக இருக்கிறது. மாணவர்களிடத்திலே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தி, அந்த வாசிப்பின் வெளிப்பாடாக அவர்களுக்குள் தோன்றிய படைப்பாற்றலை ஒரு புத்தகமாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை தேவகோட்டை முன்னாள் மாணவர் மன்றம் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். மாணவ எழுத்தாளர்களுடைய கதைகளை கொண்ட புத்தகமாக இருக்கிறது. 146 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 200 இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு இதனுடைய அந்த 50 கதைகளுடைய தலைப்புகள். இந்த தலைப்புகள் என்ன என்பதை நான் சொல்வதை விட ஆசிரியரிடமே கேட்டு இந்த சிறப்பை நாம் தெரிந்து கொள்வோம். எண்ணமும் எழுத்தும், இது புத்தகத்தோட தலைப்பு. ஆனால் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய 50 கட்டுரைகளுக்கும் நீங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய தலைப்பு, அதை பற்றி கொஞ்சம் நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். எண்ணமும் எழுத்தும் என்ற இந்த தலைப்பு நம்முடைய தேவகோட்டை தேபிரித்துவ மேல்நிலைப்புடைய வாசிப்பு இயக்கம், இளமைக்கணல் எழுத்தாளர் இயக்கம் எல்லாம் இணைந்து நடத்திய ஒரு பயிலரங்கிற்கு எண்ணமும் எழுத்தும் என்ற தலைப்பு பெற்றிருந்தோம். அதற்கு நக்கீரன் இதனுடைய துணை ஆசிரியராக இருந்த எங்களுடைய பள்ளியினுடைய மூத்த மாணவர் ஆராவையில் பெரியய்யா அவர்கள் அதில் பங்கேற்று மாணவர்களுக்கு பயிற்சி எல்லாம் வழங்கினார்கள். அதில் குறிப்பாக கதை எழுதுவதற்கான பயிற்சியை நானும் கொடுப்பதற்கான வாய்ப்பை பள்ளி நிர்வாகம் எனக்கு கொடுத்திருந்தது. அதில் எண்ணமும் எழுத்தும் என்ற தலைப்பையே இந்த ஏதாவது ஒரு நூலுக்கு நீங்கள் இட்டு இந்த மாணவருடைய படைப்புகளை அதில் வெளிக்கொண்டு வாருங்கள் என்று எங்களுடைய வாசிப்பு இயக்கத்துடைய தலைவரும் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் அல்பணி சேவியராஜ் சேசா அவர்கள் அன்றைக்கு சொல்லியிருந்தார்கள். அன்றைக்கு அவர் சொன்னதை நனவாக்குவதற்கு, அதை அந்த சொன்ன வார்த்தையை செயலாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நூலுக்கு இந்த பெயரை இட்டிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய 50 கதைகளுமே 50 மாணவ எழுத்தாளர்கள் எழுதியது. குறிப்பாக இந்த கதைகளுடைய தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய மாணவர்களுக்காக, குறிப்பாக இளைஞர்களுக்காக எழுதிய இளையார் ஆத்திச்சூடி என்கிற நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்திச்சூடிய வரிகளை 50 கதைகளுக்கும் தலைப்பாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுதான் இந்த நூலுடைய பின்புலம்.